அந்தகாலே ச மாம் ஏவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யா பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்த் யத்ர சம்ஷயஹ. மரண சமயத்தில் எவன் கிருஷ்ணரை நினைக்கின்றானோ அவன் கிருஷ்ணரிடம் செல்கிறான். ஒருவன் ஸ்ரீ கிருஷ்ணரின் உருவத்தை நினைவில் கொள்ள வேண்டும். அவ்வுருவை எண்ணிக்கொண்டே தன் உடலை விடுபவன் நிச்சயமாக ஆன்மீக உலகத்தை அடைகிறான். இவ்வுலகில் நாம் பெறும் துன்பங்கள் அனைத்தும் உடலினால் வருபவையே. ஆனால் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை எண்ணியவாறே உடலை விடுபவன் உடனேயே சத் சித் ஆனந்த உடலை அடைகிறான். இந்த ஜட உலகில் ஓர் உடலை விட்டு நீங்கி மறு உடலை பெறுவதற்கான வழிமுறை முறைப்படுத்தப்பட்டுள்ளது. மறுபிறவியில் எந்தவிதமான உடலை ஒருவன் அடைவான் என்பது தீர்மானிக்கப்பட்ட பின்னரே அவன் மரணமடைகிறான். இப்பிறவியில் நமது செயலுக்கேற்ப நாம் உயர்வு தாழ்வுகளை அடைகிறோம். நமது தற்போதைய பிறவி நமது மறுபிறவிக்கு நம்மை நாம் தயார் செய்து கொள்வதற்கானதாகும். எனவே இந்த பிறவியில் இறைவனின் திருநாட்டிற்கு உயர்வு பெற நாம் நம்மை தயார் செய்தால் இந்த ஜட உடலை விட்டு வெளியேறிய பின் இறைவனைப் போன்ற ஆன்மீக உடலை அடைவது நிச்சயம். ஆன்மீகவாதிகள் வாழ்வின் இறுதியில் பிரம்ம ஜோதியையோ பரமாத்மாவையோ புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரையோ எண்ணுகின்றனர். இவர்கள் எல்லோருமே ஆன்மீக வானத்தை அடைகின்றனர் என்ற போதிலும் முழுமுதற் கடவுளுடன் அந்தரங்க தொடர்பு கொண்டவர்களான பக்தர்கள் வைகுண்ட கிரகங்களை அல்லது கோலோக விருந்தாவனத்தை அடைகின்றனர். மேலும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்று பகவான் கூறுகிறார். இஃது உறுதியாக நம்பப்பட வேண்டும். நமது கற்பனைக்கு ஒத்து வராததால் ஒரு பொருளை நாம் மறுக்கக்கூடாது. நமது மனப்பான்மை அர்ஜுனனைப் போல நீங்கள் கூறியவற்றையெல்லாம் நான் நம்புகிறேன் என்று இருக்க வேண்டும். எனவே மரண நேரத்தில் கடவுளை பிரம்மனாகவோ பரமாத்மாவாகவோ பகவானாகவோ தியானிப்பவர்கள் நிச்சயமாக ஆன்மீக வானத்தை அடைகின்றனர் என்று பகவான் கூறுவதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மரண நேரத்தில் பரமனை எண்ணி ஆன்மீக உலகை அடைவதற்கான பொதுவான கொள்கையும் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது.